ஹலோ எவ்ரிவன், அக்ளூட்டினேஷன் பற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆன்டிஜன் வந்து ஒரு கரஸ்பாண்டிங் ஆன்டிபாடி கூட போயிட்டு பைண்ட் ஆகும்போது ஒரு கிளம்பிங் நடக்குது. இதை தான் அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் வந்து அது திரிஞ்சு போகும். அதை தான் வந்து நம்ம அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஹியூமன் பாடியில் உள்ள இம்னோகுளோபின் எம் வந்து பாக்டீரியா கூட போய் பைண்ட் ஆகும்போது அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். தென் இந்த பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து எந்த ஒரு அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷனும் நடக்கலை. பிகாஸ் அதில் வந்து எந்த ஒரு ஆன்டிபாடியும் ஆன்டிஜனும் வந்து பைண்டிங் நடக்கலை. செகண்ட் பிக்சரில் வந்து ஆன்டிஜன், அதாவது வைரஸை தான் நம்ம ஆன்டிஜனாக மென்ஷன் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணும்போது நம்ம பிளட் சீரமில் உள்ள ஆன்டிபாடி போயிட்டு பைண்ட் ஆகி இந்த அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. தென் இந்த அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷனை வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஆன்டிஜன் ஒரு கரஸ்பாண்டிங் ஆன்டிபாடி கூட போய் பைண்ட் ஆன உடனே நமக்கு அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் டைரக்டாக விசிபிளாக நடந்துச்சு அப்படின்னா அது வந்து டைரக்ட் அக்ளூட்டினேஷன். இதே இன்டைரக்ட் மெத்தடில் ஒரு சால்யூபிள் ஆன்டிஜன் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகல்ஸில் போயிட்டு பைண்ட் ஆகும். இது வந்து ஒரு கேரியராக ஆக்ட் பண்ணி அந்த ஆன்டிபாடி கூட போயிட்டு பைண்ட் பண்ணி தென் இந்த அக்ளூட்டினேஷன் நடக்கும். இது கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு லாக்டஸ் பீடு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதுவும் ஒரு கேரியர் மாலிகுல் தான். இதில் வந்து சால்யூபிளான ஆன்டிஜன் வந்து கோட் பண்ணப்படுது. தென் இது வந்து ரெடி டு பைண்ட் ஆன்டிபாடி, then we visible to agglutination. So it's called indirect agglutination. Thank you all.